வடக்கும் கனடாவின் ஒன்டாரியோவில் ஜூலை மாதம் 1 முதல் வாகன காப்பீட்டு அமைப்பில் வரவிருக்கும் மாபெரும் மாற்றங்கள், மாபெரும் சீர்திருத்தம் குறித்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோ மாகாணத்தில் வாகன காப்பீடு அதாவது ஆட்டோ இன்சூரன்ஸ் முறையில் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக இல்லாத அளவிலான மிக விரிவான மற்றும் ஆழமான சீர்திருத்தங்கள் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது. ஜூலை 1 2026 முதல் ஒன்டாரியோ மாகாணம் தற்போதுள்ள தரப்படுத்தப்பட்ட விபத்து பலன்கள் தொகுப்பு அதாவது ஸ்டாண்டர்டைஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் பேக்கேஜ் என்ற அமைப்பிலிருந்து முற்றிலுமாக மாறி ஓட்டுநர்கள் தங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை தாங்களே தேர்வு செய்யும் ஒரு நிகழ்வான முறைக்கு மாற உள்ளது. இந்த புதிய அமைப்பில் ஓட்டுநர்கள் எந்த பலன்களை வைத்திருக்க வேண்டும், எவற்றை விட்டுவிட தயாராக இருக்கிறார்கள் என்பதை தாங்களே தீர்மானிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. நிதி சேவைகள் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த சீர்திருத்தங்களை ஒன்டாரியோ ஒழுங்குமுறை அதாவது ஒன்டாரியோ ரெகுலேஷன் 383/24 கீழ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஒழுங்குமுறையானது தற்போதைய காப்பீட்டு சட்டத்தை திருத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒன்டாரியோவில் உள்ள ஒவ்வொரு வாகன பாலிசியின் அடிப்படையாக விளங்கும் சட்டபூர்வ விபத்து பலன்கள் அட்டவணையையும் முற்றிலுமாக மாற்றியமைக்கிறது. இந்த மாபெரும் மாற்றத்தால் ஒன்டாரியோவில் உள்ள 11 மில்லியனுக்கும் அதிகமான உரிமம் பெற்ற ஓட்டுநர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள். விபத்து நடப்பதற்கு முன்பாக அவர்கள் எடுக்கும் முடிவுகளை விபத்துக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கும் நிதி ஆதரவின் அளவை தீர்மானிக்கும் என்று கூறப்படுகிறது. அதன்படி ஜூலை மாதம் 1 என்னென்ன மாற்றங்கள் நிகழவுள்ளன என்பதை பார்க்கலாம். தற்போதைய நடைமுறையில் உள்ள அமைப்பின் கீழ் ஒவ்வொரு ஒன்டாரியோ வாகன காப்பீட்டு பாலிசியிலும் கட்டாய விபத்து பலன்களின் தொகுப்பு உள்ளடங்கியுள்ளது. விபத்து யாருடைய தவறால் ஏற்பட்டது என்பதை பொருட்படுத்தாமல் இந்த பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஜூலை மாதம் 1 2026 பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறும். ஒவ்வொரு பாலிசியிலும் 3 பிரிவுகள் மட்டுமே கட்டாய பலன்களாக எஞ்சியிருக்கும். அதாவது மருத்துவ பலன்கள், மறுவாழ்வு பலன்கள், உதவியாளர் கவனிப்பு பலன்கள். இவை தவிர ஓட்டுநர்கள் பல ஆண்டுகளாக நம்பியிருந்த மற்ற அனைத்து பலன்களும் விருப்ப தேர்வு நிலைக்கு மாற்றப்படும். இதன் பொருள் நீங்கள் இந்த பாதுகாப்பை தீவிரமாக தேர்ந்தெடுத்து அதற்கான தொகையை செலுத்தினால் மட்டுமே அவை உங்கள் பாலிசியின் ஒரு பகுதியாக இருக்கும். கனடாவின் காப்பீட்டு பணியகம் இந்த மாற்றத்தை அனைவருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறையில் இருந்து விலகி நுகர்வோருக்கு தங்களது கவரேஜ் மற்றும் பட்ஜெட் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்கும் ஒரு புதிய மாடலுக்கான நகர்வு என்று விவரிக்கிறது. கட்டாய பலன்கள் மற்றும் விருப்ப தேர்வு பலன்களின் விரிவான பட்டியலாக கட்டாய பலன்களின் மருத்துவ பலன், மறுவாழ்வு பலன்கள், உதவியாளர் கவனிப்பு பலன்கள் வருகின்றது. அதே போல் விருப்ப தேர்வு பலன்களின் கீழ் வருமான இழப்பு ஈடு செய்தல், சம்பாதிக்காதவர்களுக்கான பலன்கள், பராமரிப்பாளர் பலன்கள், வீட்டு பராமரிப்பு பலன்கள், சார்ந்திருப்போர் கவனிப்பு, பார்வையாளர் செலவுகள், தனிப்பட்ட பொருட்களுக்கு சேதம், மரண பலன்கள், இறுதி சடங்கு செலவுகள், கல்வி செலவுகள் இழப்பு போன்றவை உங்களது விருப்ப தேர்வுக்கான பலன்களில் சேர்க்கப்பட்டுள்ளது. பாலிசி புதுப்பித்தல் மற்றும் புதிய பாலிசிகள் எவ்வாறு செயல்படும், அதாவது இந்த புதிய விதிகள் உங்கள் பாலிசியை எவ்வாறு பாதிக்கும் என்பது நீங்கள் தற்போதைய பாலிசியை புதுப்பிக்கிறீர்களா அல்லது ஜூலை 1 2026 பிறகு முற்றிலும் புதிய பாலிசியை வாங்குகிறீர்களா என்பதை பொறுத்து மாறுபடும். அதாவது பாலிசி புதுப்பித்தல், உங்கள் பாலிசி ஜூலை 1 2026 அன்றோ அல்லது அதற்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டால் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு பலனையும் நீக்குமாறு கேட்காதவரை தற்போது உங்களிடம் உள்ள அதே பலன்கள் மற்றும் கவரேஜ் வரம்புகள் தானாகவே அடுத்த பாலிசிக்கும் தொடரும். அதாவது தற்போதுள்ள பாலிசிதாரர்கள் தாமாகவே முன்வந்து குறிப்பிட்ட பலன்களை தவிர்த்தால் ஒழிய அவர்கள் ஒரே இரவில் கவரேஜை இழக்க மாட்டார்கள். புதிய பாலிசி வாங்குதல், ஜூலை 1 2026 அல்லது அதற்கு பிறகு முற்றிலும் புதிய பாலிசியை வாங்கும் எவருக்கும் இயல்பாகவே கட்டாய குறைந்தபட்ச பலன்கள் அதாவது மருத்துவம், மறுவாழ்வு மற்றும் உதவியாளர் கவனிப்பு மட்டுமே சேர்க்கப்படும். பாலிசியை வாங்கும் நேரத்தில் எந்தெந்த கூடுதல் விருப்ப தேர்வு பலன்களை உங்கள் கவரேஜில் சேர்க்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். உங்கள் காப்பீட்டு நிறுவனம் எந்த ஒரு விருப்ப தேர்வு கவரேஜையும் உங்களுக்கு வழங்க வேண்டியது கட்டாயமாகும். மேலும் ஒவ்வொன்றுக்குமான பிரீமியம் தொகையும் அவர்கள் தெளிவாக காட்ட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான மற்றும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றங்களில் ஒன்று வருமான இழப்பு ஈடு செய்தல் பலன்களை கட்டாய பிரிவில் இருந்து விருப்ப தேர்வு பிரிவுக்கு மாற்றியதாகும். தற்போதைய அமைப்பின் கீழ் ஒன்டாரியோவில் மோட்டார் வாகன விபத்தில் காயமடைந்த எவருக்கும் விபத்து யாருடைய தவறு என்பதை பொருட்படுத்தாமல் வருமான இழப்பீடாக வாரத்துக்கு $400 வரை பெற உரிமை உண்டு. கூடுதல் கவரேஜை வாங்கிய ஓட்டுநர்கள் அந்த தொகையை வாரத்துக்கு $800 உயர்த்தி இருக்கலாம். ஆனால் ஜூலை 1 2026 முதல் இந்த பலன் தானாகவே கிடைக்காது. நீங்கள் குறிப்பாக விருப்ப தேர்வாக கேட்டு வருமான இழப்பு கவரேஜுக்கு பணம் செலுத்தாவிட்டால் விபத்துக்கு பிறகு உங்கள் வாகன காப்பீடு மூலம் வாராந்திர ஊதிய இழப்பு ஆதரவுக்கான எந்த அணுகலும் உங்களுக்கு இருக்காது.
இந்த மாற்றம் சுயதொழில் செய்பவர்கள், மாணவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களை அவர்கள் இந்த பாதுகாப்பை தவிர்க்க முடிவு செய்தால் குறிப்பாக ஆபத்தில் ஆழ்த்தும் என்று சொல்லப்படுகிறது. சொந்தமாக ஆட்டோ பாலிசி இல்லாத பாதசாரிகள், மிதிவண்டி ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் விருப்ப தேர்வு பலன்கள், பாலிசியில் பெயரிடப்பட்ட காப்பீட்டாளர், அவர்களது துணைவி, சார்ந்திருப்பவர்கள் மற்றும் பாலிசியில் பட்டியலிடப்பட்ட ஓட்டுநர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு முக்கிய மாற்றம் விபத்து தொடர்பான மருத்துவ மற்றும் மறுவாழ்வு செலவுகளை காப்பீட்டு நிறுவனங்கள் கையாளும் வரிசையை உள்ளடக்கியது. ஜூலை 1 தொடங்கி கார் விபத்தினால் ஏற்படும் மருத்துவ மற்றும் மறுவாழ்வு பில்களுக்கு, அதாவது மருந்து செலவுகள் தவிர்த்து உங்கள் வாகன காப்பீட்டு நிறுவனமே முதல் பணம் செலுத்துபவராக செயல்படும். முன்னர் காயமடைந்த ஓட்டுநர்கள் தங்கள் வாகன காப்பீட்டாளர் தலையிடுவதற்கு முன்பு தங்களின் பணியிட சுகாதார திட்டங்கள் அல்லது தனியார் துணை காப்பீடுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டியிருந்தது. புதிய விதிகளின் கீழ் உங்கள் வாகன காப்பீடு இந்த செலவுகளை முன்கூட்டியே ஏற்கும். இதனால் பிற வாழ்க்கை நிகழ்வுகளுக்காக உங்கள் பணியிட மற்றும் தனியார் சுகாதார பலன்கள் பாதுகாக்கப்படும். OHIP மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் மருத்துவர் சேவைகளுக்கு எப்போதும் போலவே தொடர்ந்து பணம் செலுத்தும். ஆனால் OHIP-யின் வரம்புக்கு வெளியுள்ள சிகிச்சைக்கு உங்கள் ஆட்டோ இன்சூரன்ஸ் இப்போது முதலிடத்தில் உள்ளது. இந்த மாற்றம் உரிமை கோரல் செயல்முறையை எளிதாக்கவும், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சுகாதார வல்லுநர்களுக்கான ஒருங்கிணைப்பு சிக்கல்களை குறைக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக FSRA தெரிவித்துள்ளது. அதேபோல் பழைய OPCF 47க்கு மாற்றாக OPCF 47R எனப்படும் புதிய ஒப்புதல் படிவத்தையும் FSRA அறிமுகப்படுத்தியுள்ளது. உங்கள் பாலிசியில் எந்த விருப்ப தேர்வு விபத்து பலன்களை நீங்கள் வாங்க தேர்ந்தெடுத்தீர்கள் அல்லது நிராகரித்தீர்கள் என்பதை இந்த ஒப்புதல் ஆவணம் துல்லியமாக கோடிட்டு காட்டுகிறது. ஒன்டாரியோவின் பணம் செலுத்தும் முன்னுரிமை விதிகளின்படி குடும்ப உறுப்பினரின் கவரேஜ் அல்லது வேறொரு வாகனத்தின் பாலிசி போன்ற வேறொருவரின் பாலிசியின் கீழ் நீங்கள் பலன்களை கோர முடியாது. நீங்கள் பலன்களை கோர வேண்டிய சூழ்நிலைகளிலும் OPCF 47R உங்களை பாதுகாக்கிறது. பழைய அமைப்பின் கீழ் உங்களின் உரிமை கோரல் அந்த பாதுகாப்புகளை உள்ளடக்காத வேறொரு பாலிசியின் மூலம் செயலாக்கப்பட்டால் நீங்கள் பணம் செலுத்திய விருப்ப தேர்வு பலன்களை அணுகுவதை தடுக்கும் ஒரு தொழில்நுட்ப ஓட்டை இருந்தது. OPCF 47R படிவம் இந்த இடைவெளியை தீர்க்கிறது. அதாவது வேறொரு பாலிசியின் கீழ் உரிமை கோரல் கையாளப்பட வேண்டியிருந்தாலும் நீங்கள் வாங்கிய கட்டாய மற்றும் விருப்ப தேர்வு விபத்து பலன்கள் இரண்டுக்கும் நீங்கள் தொடர்ந்து உரிமை பெற்றிருப்பதை இது உறுதி செய்கிறது. இந்த சீர்திருத்தம் நெகிழ்வுத்தன்மையை வழங்க வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட குழுக்கள் விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் கவரேஜை தவிர்த்தால் அதிக நிதி ஆபத்தை எதிர்கொள்கின்றன. குறிப்பாக சுயதொழில் செய்யும் தனிநபர்கள். விபத்து நடந்தால் சார்ந்திருக்க முதலாளி வழங்கும் ஊனமுற்றோர் காப்பீடு இவர்களுக்கு இருக்காது. மாணவர்கள் மற்றும் சம்பாதிக்காதவர்கள். குணமடையும் காலத்தில் நிதி ஆதரவை வழங்கும் சம்பாதிக்காதவர்களுக்கான பலன்களை இவர்கள் இழக்க நேரிடும். ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் முதியவர்கள். இவர்கள் பெரும்பாலும் பணியிட பலன்களை கொண்டிருக்க மாட்டார்கள். மேலும் மறுவாழ்வு செலவுகளுக்காக விபத்து பலன்களையே நம்பியிருப்பார்கள். வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள். மாற்று பராமரிப்பு செலவுகளை உள்ளடக்கிய பராமரிப்பாளர் பலனை இவர்கள் இழக்கின்றனர். பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர்கள். தனிப்பட்ட வாகன பாலிசி இல்லை என்றால் வீட்டு பாலிசியின் கீழ் காப்பீடு செய்யப்படாவிட்டால் விருப்ப தேர்வு பலன்களை அணுக முடியாது. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள். முக்கியமான பாதுகாப்புகளை தவிர்க்கும் மலிவான பாலிசிகளை தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புள்ளது. கிக் தொழிலாளர்கள் மற்றும் ஃப்ரீலான்சர்கள். தொழிலாளர் வகைப்பாடு சிக்கல்களால் குறைந்த ஆட்டோ பலன்களை ஈடுகட்ட பணியாளர்களுக்கான கவரேஜ் இவர்களுக்கு இல்லாமல் போகலாம். கிடைக்கக்கூடிய மலிவான பாலிசியை தேர்ந்தெடுப்பது ஓட்டுநர்களை ஆபத்தான முறையில் காப்பீடு இல்லாத நிலையில் விடக்கூடும் என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இது பழைய அமைப்பின் கீழ் தானாகவே ஈடு செய்யப்பட்ட இழப்பீட்டை மீட்டெடுக்க நீண்டகால சிவில் வழக்குகளை தொடர அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்து பலன்கள் சீர்திருத்தத்துடன் ஒன்டாரியோ அரசாங்கம் பிராந்திய மற்றும் தபால் குறியீடு மதிப்பீடுகளை பயன்படுத்தி வாகன காப்பீட்டு விகிதங்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன என்பதையும் மறு ஆய்வு செய்கிறது. பாரம்பரிய தபால் குறியீடு அடிப்படையிலான அமைப்பு காலாவதியானது என்றும் அது நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்றும் FSRA-யின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் வைட் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரு தபால் குறியீட்டிலிருந்து தெருவின் மறுபுறம் உள்ள வேறொரு தபால் குறியீட்டுக்கு ஓட்டுநர்கள் மாறும் போது அந்த பகுதியின் உண்மையான ஆபத்து விவர குறிப்பு மாறாத போதும் பிரீமியர்களில் குறிப்பிடத்தக்க உயர்வை சந்திக்க நேரிடுவதே கண்டறியப்பட்ட பிரச்சனையாகும். ஒரு பைலட் திட்டம் ஏற்கனவே கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் FSRA-யின் சோதனை மற்றும் கற்றல் சூழல் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது உள்ளூர் ஆபத்தை மிகவும் துல்லியமாக பிரதிபலிக்கும் புதிய பிராந்திய மதிப்பீட்டு முறைகளை பரிசோதிக்க காப்பீட்டாளர்களை அனுமதிக்கிறது. வெற்றி பெற்றால் இந்த பைலட் திட்டம் மாகாணம் முழுவதும் விரிவடையக்கூடும். இது கனடாவிலேயே அதிக பிரீமியங்களை நீண்ட காலம் செலுத்தி வரும்
பிரம்டன் மற்றும் ஸ்கார்பரோ போன்ற பகுதிகளுக்கு நியாயமான விலையை கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. ஜூலை 2026 இன்னும் சில மாதங்கள் தொலைவில் இருந்தாலும் ஒன்டாரியோ குடியிருப்பாளர்களை உடனடியாக தயார் செய்ய தொடங்குமாறு FSRA, IBC மற்றும் மாகாணம் முழுவதும் உள்ள காப்பீட்டு தரகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உங்கள் தற்போதைய வாகன காப்பீட்டு பாலிசியை முழுமையாக மதிப்பாய்வு செய்து இன்று உங்களிடம் என்னென்ன பலன்கள் உள்ளன என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் வாகன கவரேஜுடன் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மற்றும் விடுபட்ட பகுதிகளை அடையாளம் காண உங்களிடம் உள்ள ஏதேனும் பணியிட பலன்கள், தனியார் சுகாதார திட்டங்கள் அல்லது ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை ஆராயுங்கள். உங்கள் வருமானம், குடும்ப பொறுப்புகள், நீங்கள் சார்ந்திருப்பவர்களை கொண்டிருக்கிறீர்களா மற்றும் நீங்கள் காயமடைந்தால் மாற்று பாதுகாப்பு வலைகள் உங்களிடம் உள்ளதா என்பது உள்ளிட்ட உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைகளை கவனமாக கருத்தில் கொள்ளுங்கள். புதிய விருப்ப தேர்வு கவரேஜ்கள், ஒவ்வொன்றுக்குமான பிரீமியம் செலவுகள் மற்றும் ஒரு உண்மையான விபத்து சூழ்நிலையில் விருப்ப தேர்வை நிராகரிப்பதன் நிதி தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை அறிய உங்கள் காப்பீட்டு தரகர் அல்லது முகவருடன் கூடிய விரைவில் பேசுங்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதுப்பித்தல் சீசன் வருவதற்கு முன்பே ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் உள்ள ஓட்டுநர்கள் இந்த சீர்திருத்தங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்காக IBC மற்றும் ஒன்டாரியோ காப்பீட்டு முகவர்கள் சங்கம் ஏப்ரல் 2026 சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் மற்றும் வானொலி விளம்பரங்களை கொண்ட நுகர்வோர் கல்வி பிரச்சாரத்தை தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி 2024 ஆண்டு பில்டிங் எ பெட்டர் ஒன்டாரியோ முயற்சியின் கீழ் சீர்திருத்தம் முதலில் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒன்டாரியோ ஒழுங்குமுறை 383/24 அதாவது காப்பீட்டு சட்டத்தில் முறையான திருத்தங்கள் மூலம் SABS விருப்ப தேர்வு அறிமுகமானது. ஜனவரி 2026 தரகர்கள் மற்றும் முகவர்களுக்கான இலவச தொழில் பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 2026 IBC மற்றும் IBAO ஆல் நுகர்வோர் கல்வி பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. ஜூலை 1, 2026 புதிய பாலிசிகள் மற்றும் புதுப்பித்தல்களுக்கான அனைத்து சீர்திருத்தங்களும் அமலுக்கு வருகின்றன. இதன் அடிப்படையில் பல கேள்விகள் தற்போது ஒன்றாரியோ நபர்களால் கேட்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் கேள்வியாக விருப்ப தேர்வு பலன்களை தாங்கள் நிராகரித்தால் தம்முடைய ஆட்டோ காப்பீட்டு பிரீமியம் உண்மையிலேயே குறையுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பிரீமியங்களை குறைப்பதற்கான ஒரு வழியாக ஒன்டாரியோ அரசாங்கம் இந்த சீர்திருத்தங்களை ஊக்குவித்துள்ளது. ஆனால் விருப்ப தேர்வு விபத்து பலன்களை அகற்றுவதால் கிடைக்கும் உண்மையான சேமிப்பு பெரும்பாலான ஓட்டுநர்களுக்கு மிக குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விபத்து பலன்கள் உங்கள் மொத்த பிரீமியத்தின் ஒரு பகுதியை மட்டுமே குறிக்கின்றன என்பதால் கட்டண குறைப்பு மாதத்துக்கு சில டாலர்கள் மட்டுமே இருக்கலாம் என்று தொழில் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் உயரும் வாகன பழுதுபார்ப்பு செலவுகள், அதிகரித்த வாகன திருட்டு விகிதங்கள் மற்றும் கோரிக்கைகள் மீதான பணவீக்க அழுத்தங்கள் போன்ற காரணிகள் ஒட்டுமொத்த பிரீமியங்களை மேல் நோக்கி தள்ளுகின்றன. இந்த பாதுகாப்புகள் இல்லாமல் விபத்துக்கு பிறகு ஓட்டுநர்கள் சந்திக்கக்கூடிய பெருமளவிலான நேரடி செலவுகளுக்கு எதிராக இந்த சிறிய மாதாந்திர சேமிப்பை ஓட்டுநர்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் இரண்டாவது கேள்வியாக தான் வேறொருவரின் காரில் பயணியாக இருந்து அவர்கள் விபத்து பலன்களை தவிர்த்திருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டுள்ளனர். நீங்கள் வேறொருவரின் காரில் பயணியாக இருந்து அவர்கள் விபத்து பலன்களை தவிர்த்திருந்தால் ஜூலை 1, 2026 தொடங்கி விருப்ப தேர்வு விபத்து பலன்கள் பாலிசியில் பெயரிடப்பட்ட காப்பீட்டாளர், அவர்களது துணைவி, காப்பீட்டாளர் மற்றும் துணைவியை சார்ந்திருப்பவர்கள் மற்றும் பாலிசியில் பட்டியலிடப்பட்ட ஓட்டுநர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. வருமான இழப்பு அல்லது பராமரிப்பாளர் கவரேஜ் போன்ற பலன்களை தவிர்த்து ஒரு வாகன உரிமையாளர் வாகனத்தில் நீங்கள் பயணியாக இருந்து காயமடைந்தால் அவர்களின் பாலிசி மூலம் அந்த பாதுகாப்புக்கான அணுகல் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு சொந்தமாக ஆட்டோ காப்பீட்டு பாலிசி இருந்தால் அதன் கீழ் உரிமை கோருவது அல்லது தவறு செய்த ஓட்டுநருக்கு எதிராக வழக்கு தொடர்வது மட்டுமே உங்களின் ஒரே வழியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வழக்கு தொடர்வது பல ஆண்டுகள் ஆகலாம் மற்றும் உத்தரவாதமான முடிவு எதையும் தராது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் பாலிசி வழங்கப்பட்ட பிறகு தன்னுடைய விருப்ப தேர்வு பலன் தேர்வுகளை தாங்கள் மாற்ற முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலாக ஒன்டாரியோ ஓட்டுநர்கள் தங்களது பாலிசி காலத்தின் போது எந்த நேரத்திலும் விருப்ப தேர்வு விபத்து பலன்களை சேர்க்கலாம் அல்லது அகற்றலாம். இருப்பினும் இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை உள்ளது. உங்கள் விபத்து நடந்த தேதியில் எந்த கவரேஜ் செயலில் உள்ளதோ அது மட்டுமே உங்கள் உரிமை கோரலுக்கு பொருந்தும். நீங்கள் மோதலில் காயமடைந்துவிட்டு பின்னர் உங்கள் பாலிசியை முன் தேதியிட்டு மேம்படுத்த உங்கள் காப்பீட்டாளரை அழைக்க முடியாது. இதன் பொருள் ஓட்டுநர்கள் ஏதேனும் தவறு நடக்கும் வரை காத்திருக்காமல் தங்கள் கவரேஜ் பற்றி முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும். புதிய வேலையை தொடங்குவது, குழந்தைகளை பெறுவது அல்லது பராமரிப்பு பொருட்களை ஏற்பது போன்ற உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறினால் உங்கள் கவரேஜை புதுப்பிக்க உங்கள் தரகரை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முதல் முறையாக ஒன்டாரியோ வாகன காப்பீட்டை வாங்கும் கனடாவுக்கு புதிதாக வருபவர்களை இந்த மாற்றங்கள் எவ்வாறு பாதிக்கும்?
அதாவது ஜூலை 1 2026 பிறகு தங்களுடைய முதல் ஒன்டாரியோ வாகன காப்பீட்டு பாலிசியை வாங்கும் புதியவர்கள் இயல்பாகவே கட்டாய குறைந்தபட்ச கவரேஜ் மட்டுமே பெறுவார்கள். ஒன்டாரியோ காப்பீட்டு முறையை பற்றிய முன் அறிமுகம் இல்லாமல் புதியவர்களுக்கு எந்த விருப்ப தேர்வு பலன்கள் தேவை அல்லது உரிமை கோரல் செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போகலாம். வழித்தடைகள் மற்றும் கனடாவில் உள்ள பணியிட பலன் கட்டமைப்புகளை பற்றிய அறிமுகமின்மை ஆகியவை சவாலை கூட்டலாம். புதிய கனேடியர்கள் தங்கள் கவரேஜ் பற்றிய தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவ குடியேற்ற தீர்வு முகவர் அதாவது இமிகிரேஷன் செட்டில்மெண்ட் ஏஜென்சியை மற்றும் சமூக அமைப்புகள் வாகன காப்பீட்டு கல்வியை தங்கள் நோக்குநிலை திட்டங்களில் இணைக்க வேண்டியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சீர்திருத்தங்கள் ஒன்டாரியோ நீதிமன்றங்களில் அதிக வழக்குகளுக்கு வழிவகுக்குமா என்று சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய கவலைகளை எழுப்பியுள்ளனர். தற்போதைய அமைப்புகள் விரிவான கட்டாய விபத்து பலன்கள் தொகுப்பு காயமடைந்த தரப்பினர் இழப்பீட்டுக்காக வழக்கு தொடர வேண்டிய அவசியத்தை குறைக்கிறது. ஏனென்றால் எந்த தவறும் இல்லாத அமைப்பின் மூலம் பல செலவுகள் தானாகவே ஈடு செய்யப்படுகின்றன. குறைவான பலன்கள் இயல்பாகவே சேர்க்கப்படும் போது பல விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பாலிசிகள் இனி ஈடுகட்டாத இழப்புகளை மீட்டெடுக்க சிவில் வழக்குகளை அல்லது நீதிமன்ற வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இது ஒன்டாரியோவின் ஏற்கனவே அழுத்தத்தில் உள்ள நீதிமன்ற அமைப்பின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் மற்றும் நிதி நிவாரணம் தேடும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்ட காத்திருப்பு நேரங்களையும் உருவாக்கக்கூடும். வலுவான விருப்ப தேர்வு கவரேஜை பராமரிக்கும் ஓட்டுநர்கள் இந்த விளைவிலிருந்து சிறப்பாக பாதுகாக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் முதல் வரவிருக்கின்ற இந்த மாற்றங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து மக்கள் மிக அவதானமாக கவனித்து உன்னிப்பாக கவனித்து அதனை மாற்றி அமைக்குமாறு தற்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாத தொடர்ந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுடன் இணைந்திருங்கள்.